முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் 25/4/2024 சித்திரை 12 வேலைக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இரவு 7:50 மணியிலிருந்து சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். சந்திராஷ்டம் என்றாலும் தர்க்கம் இல்லாமல் இருந்தால் போதும், மற்றபடி எல்லாம் சாதிக்கும். ஏதோ தேவையில்லாமல் குடும்பத்தில் மட்டும் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுங்க. நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டேன், உங்களுக்கு வெளியிடத்துக்கே போவீங்க, கமிட்மெண்ட் குடும்பத்தில் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்டை விட்டுருவீங்க. அது பெரிய சிக்கல் காட்டும். உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய குறைய எல்லாரையும் திருப்திப்படுத்த பார்ப்பீங்க. கடவுளுக்கே நடக்காது. கடவுளை தேடி 1,00,000 பேர் வந்தாலும் கடவுள் அவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணால் எல்லாரும் நல்லா இருக்கணுமே. ஆனால் நீங்கள் கடவுள் நினைச்சுக்குன்னு இருப்பீங்க. அதை மாற்றிக்கிங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு எல்லாம் அனுகூலம். தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், நான் சொல்லாத விஷயமா இருக்கட்டும், இன்றைக்கி நல்லது. வண்டி வாகனம்லாம் அனுகூலமான அமைப்பு, நல்ல முன்னேற்றம் காணப்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்லது பார்ப்பீங்க. படிப்பில் இருந்த தடை நீங்கிடும். படிப்பு தடை நீங்கினாவே மாணவர்களுக்கு போராதா, பயணங்கள் மேற்கொள்வீங்க. கடல் கடந்து உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ரிஷபத்திற்கு செட்டில் ஆகிறதெல்லாம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். குழந்தைகளோட மட்டும் அவர்களுடைய எண்ணத்தையும் பூர்த்தியும் சரி செய்து வைத்தாவே போதும். சூரியன் 11 இருக்கிறான் சார், இந்த மாதம் முழுவதும் எல்லாம் நல்லது நடக்கும். புதன் கொஞ்சம் சரியில்லைனால ஓவர்லாப்பிங் வரும். ஞாபகம் மருதி, பூட்டை பூட்டினோமான்னு 4 வாட்டி வந்து பூட்டை பார்க்கறது, மைண்டு கான்சன்ட்ரேட் இருக்காது. அவனை பார்த்தா பயம், இவனை பார்த்தா பயம், கமலஹாசன் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி இருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ, நெகட்டிவ் தாட்ஸ். குடும்பத்தில் இப்படி இருக்காங்களேன்னு ஒரு வருத்தம், அப்படியே மனசு துக்கம் அடிக்கிற மாதிரிலாம் வருத்தம். எதுக்கு? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடைய கனவுகளை நிறைவேற்றுக்கு கொஞ்சமாவது ட்ரை பண்ணு. அதான் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியை ஓவர்லுக் பண்ணுறதுக்கு குரு மாறப்போதில்லை. நிறைய விஷயம் நல்லது. டக்குன்னு கல்யாணம், குடும்பத்தில் புது வீடு, வண்டி, நிலம் வாங்கிறத பற்றியெல்லாம் பேச்சு வருமே, சந்தோஷமாக ஏற்றுக்கு. மனதில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். உறவு முறையிலிருந்து மாற்றம் மாறிடும். என்னடா ஒரு நல்ல விஷயமாகவே நமக்கு நம்ம பக்கம் நல்ல காற்று அடிக்குதுன்னு ஒரு ஆச்சரியத்தளவு இருக்கக்கூடிய அமைப்பு கடகத்துக்கு காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன வேணும்? எல்லாமே ஏற்றும். குடும்பத்தில் இருந்த பாராமுகம் மாறிடும். அவ்வளோ சண்டை போட்டுன்னு இருப்பீங்க, ஒன்றுமே தெரியாத மாதிரி வெளியில் கிளம்புவீங்க. இன்றைக்கி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. என்ன ரணகலப்படுத்தி இருந்ததுங்க பாருங்கள், இப்படி போதேன்னு. இதே மாதிரி எப்பவுமே இருங்க. உங்களுக்கு தான் 7ஆம் இடத்துல சனி இன்னும் 2 வருஷம் அப்படி தான் இருப்பார். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், மற்றதெல்லாம் நல்லது இருக்கும். குடும்பத்தில் மட்டும் ஏதாவது ஒன்று சொன்னால் அப்படியே பொத்திக்கின்னு வரும் உங்களுக்கு. அதை மாற்றிருங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. கன்னிக்கு இரவுலேருந்து நல்ல விஷயம் ஒன்று ஒன்றா வரும். உத்தியோகத்தில் கூட திடீர்னு வேலை இல்லாத இருக்கக்கூடிய கன்னிக்கு ஒரு நல்லது கிடைக்கும். உங்களை தேடி நல்லது நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும்.
பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த சிக்கல் படிப்படியாக தீரும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. செல்வாக்கு உயரும் சார். அப்படியே அஷ்டமத்தில் சூரியன் இருக்காரு, உயரும். குரு வர்றதுக்கு முன்னாடி பவர் எடுத்துட்டார்ல, சுபவரியம் ஏற்படும். செலவு அதிகமாக இருக்கும், கடன் கூட வாங்குவீங்க, ஆனால் சந்தோஷ செலவு. அதனால் பிரயோஜனம் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் கண்டிப்பாக கண்ணை மூடின்னு செய்யும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கு. வெளியிடம், உத்தியோகம், தொழில், ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் சந்தோஷமாக இருக்கட்டும் சார். வந்த ஆறுதலாக இருக்கக்கூடியவங்க யார்? குடும்பம் தானே. அங்கே போயிட்டு இவ்வளோ எமோஷனல் ஆகிறது, என்னவோ இன்றைக்கே டைவர்ஸ் பண்ணிக்கின்னு போகிற மாதிரி முறுக்கிக்கின்னு உட்கார்றது, இதெல்லாம் கொஞ்சமாவது நல்லா இருக்கா? பாத்ரூமில் போய் தனியாக மூடிக்கின்னு கண்ணாடி கதவை மூடிக்கின்னு கண்ணாடி முன்னாடி நின்று யோசிச்சு பாருங்க. இப்படியெல்லாம் நம்ம டைலாக் விட்றோமே, இது நடந்துச்சுன்னா சரியாக வருமானு பொட்டி பாம்பாக குளிச்சுட்டு கம்முன்னு வந்துடுவீங்க. அதனால் இந்த ரோஷம்லாம் குடும்பத்தில் வச்சுக்காதீங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். எதிரிகள் என்னென்னவோ பண்ணுவாங்க. 6ஆம் இடத்துல சூரியன் ஜம்முன்னு இருக்குது. தொழில் சார்ந்த விஷயத்தில் தைரியமாக முன்னேறுங்க. எதுவும் நெகட்டிவ் நடக்காது, எல்லாம் பாசிட்டிவ் தான் நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். பிள்ளைகளுடைய அமைப்பில் இருந்த சிக்கல் தீரும். இன்னைக்கு உத்தியோக நிமித்தமாக எந்த இடத்துக்கு பயணம் வந்தாலும் போயிட்டு வாங்க. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணத்தட்டுப்பாடு தீரும். பணத்தட்டுப்பாடு தீர்ந்தாவே விருச்சகத்துக்கு ஒரே பல்ல தான் 32. ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருப்பீங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. விரயமாக காணப்படும். விரயம் வந்துக்கினே இருக்கும். ஏன் வருது? அது இப்போ டைம் அப்படி. படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும், ஏற்றம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் தீரும். புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நாள். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபமே வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள், தொழில் பலப்படுத்தக்கூடிய நாள், ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயம், உத்தியோக சார்ந்த விஷயம், லாபம் சார்ந்த விஷயம், பணவரவு விஷயம் எல்லாம் கிடைக்கும். 10 வருஷம் ஆச்சு இவங்ககிட்ட பணம் கொடுத்து, மறந்தே போயிட்டான், அவன் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டான்னுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி டைம் இது. ரொம்ப நாளாக ஒரு மோதிரம் காணணும்னு தேடின்னு இருப்பீங்க, அது கிடைக்கும் இன்னைக்கு. எப்படா இதெல்லாம் இல்லை, இதுதான் கிரகம். ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் இன்னைக்கு. சரியா? அடுத்தது கும்பராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, கூட்டு தொழிலேருந்து தனியாக தொழில் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நாள் பயன்படுத்தி. அரசியலில், அரசாங்கத்தில், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவீங்க. ஆனால் குடும்பத்தில் சூரியன் உச்சம். தேகாரோக்கியமும் பார்த்துக்கணும், சண்டை சச்சரவும் இல்லாமல் பார்த்துக்கணும். எதிரிகள் விஷயத்தில் எதுக்கு இவ்வளோ எமோஷன்? கவலை இல்லாமல் பார்த்துக்கு. படிப்படியாக அந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. புரியுதா? கோவப்படாமல் இருங்க. நான் கும்பராசிக்காரர்கள், சனி இருக்கு, ரோஷம்லாம் கூடாது. ரோஷப்பட்டால் அது நம்மளை சிக்கலில் கொண்டு வந்துடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு தான் உண்டு தன் வேலை உண்டு இருக்கணும். இன்னைக்கு அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட கோபம் வேண்டாம்.
அவங்க ஏதாவது வாங்க வந்துட்டு போங்கன்னா ஐயா சாமி இருங்க நான் இந்த வாரம் அடுத்த வாரம் வரேன்னு சொல்லிட்டு ஓடிடுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சண்டையில் நீங்கள் போய் பஞ்சாயத்து பண்ணாதீங்க. 2 பேரும் சேர்ந்து உங்களை உதைப்பான். ஏன்னா நேரம் அப்படி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு போய் எட்டி பார்க்காதீங்க. 2 பேரும் நல்லா ஆகிடுவான், நீங்கள் விரோதி ஆகிடுவீங்க. ஏன்னா இன்றைக்கி காந்தி மாதிரி அகிம்சையில் ஓடிடுங்க வெளியில். இல்லைன்னா எல்லாமே உங்களை கணக்கு எழுதிடுவோம். பக்கத்து வீட்டில் கூட குரலை உயர்த்தி பேசக்கூடாத நாள். இதுவரை ராசி நல்ல ராசியில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்கள், இன்றைய பலன்களை பார்த்து. என்னங்க உங்களுக்கான ராசி பலன்லாம் பார்த்தாச்சா? நீங்க ஏகப்பட்ட சந்தேகத்தை எழுதி 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 எனக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் என்கிட்ட பத்திரமா இருக்கு. அதுக்கான பதில்கள் எல்லாமே நம்ம ஷெல்வி சார் கிட்ட இருக்கு. வாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் ஆரம்பத்திலிருந்தே நல்ல கேள்விகள் யோசிச்சு அனுப்புறீங்க. அதில் எல்லா கோயிலையும் விநாயகர் இருக்கார், அவரை வணங்கிட்டு தான் போகணுமான்னு கேட்குறீங்க. அதில் கண்டிப்பாக சிவாலயங்களில் கண்டிப்பாக இருப்பார். பெருமாள் கோயிலில் சில கோயிலில் விநாயகர் கூட இருக்காமல் கூட இருக்கும். திருப்பதி போகிறச்ச கூட பார்த்திங்கன்னா திருமலையில் விநாயகரை கும்பிட்டுட்டு தான் மலை ஏறுறது விசேஷம். பஸ்ஸில் போகிறோம் இறங்கலைன்னா அங்கேருந்தே கும்பிட்டுக்கலாம். முதற் கடவுள்னு பேர் அவருக்கு. அவரை கும்பிட்டா விக்னங்கள் போயிடும். சாமி நல்ல தரிசனம் கிடைக்கணும்னா விநாயகருடைய அனுகிரகம் வேணும். புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு பெருமாளை பார்க்க போனாலும், விஷ்ணுவை பார்க்க போனாலும், சிவனை பார்க்க போனாலும், அம்பாளை பார்க்க போனாலும் அவங்கக்கிட்ட உங்கள் அப்ளிகேஷனை கரெக்டாக கொண்டு போனோன்னா இவரை கும்பிடணும். ஏதாவது ஒரு விநாயகர் மந்திரம், காரி சித்தி மாலை, விநாயகர் அகவல் கோயிலில் சொல்லிவிட்டு கேட்டுட்டு போங்க. உங்களுக்கு அந்த கோயிலுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணுன்னா விநாயகரை கும்பிடாமல் போனால் கிடைக்காது.